வெல்கம் டு செட்டியாரம்மா சமையல். இன்றைக்கி ஒரு ஊறுக்காய் தான் பார்க்க போகிறோம். பச்சை சுண்டைக்காய். இது வந்து பொதுவாக சாம்பார் வைப்பாங்க, குழம்பு செய்வாங்க, தொக்கு தொகையில் எல்லாம் செய்வாங்க. இல்லை ஊறுக்காய் செஞ்சு அவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து கசப்பு இல்லை இல்லைங்களா, அதனால் வந்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா அலசிக்கணும், சேர்த்துக்கணும். நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ஃபேன் காற்றுல வந்து நல்லா துடைச்சிட்டு நல்லா காய வச்சுட்டு ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஹோல்ட் பண்ணணும். நீங்கள் வந்து நசுக்கக்கூடாது. நசுக்கினாக்கா வந்து அது உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் வந்து வெளியே வந்துடும். ஊறுக்காய் செய்ய சொல்ல வந்து எண்ணெயோடு கலந்து ஒரு தொக்கு மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது அது. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி வந்து ஒரு ஊசியில் வந்து ஒரு ஓட்டை சின்னதாக எல்லாத்துக்கும் ஓட்டை கொஞ்சம் பொறுமை தேவை இதுக்கு. ஆனால் ஊறுக்காய் சூப்பராக ஒரு வருஷத்துக்கு கூட நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இது. சில பேர் பேக் வச்சுலாம் செய்வாங்க, நான் அது மாதிரிலாம் செய்ய போகிறதில்ல. அது மாதிரி செஞ்சாக்கா ஒரு வாரம் ஒரு 10 நாளைக்கு தான் வரும். ஆனால் இது மாதிரி செஞ்சாக்கா ஒரு வருஷத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது மொத்தம் இது 25 ரூபாய் இந்த சுண்டைக்காய். இது சரி செய்யலாம், வீடியோக்காக கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன் நான். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல நல்லா வந்து ஆறணும். வெயிலெலாம் வைக்க வேணாம், ஃபேன் காற்றுலேயே ஆறினா போதும். இப்போ வந்து ஊறுக்காய் எப்படி செய்யுதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக இப்போ வந்து ஒரு இரும்பு சட்டி தான் எடுத்திருக்கேன் நான். தண்டவாள கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து வெந்தயம், கடுகு, ஜீரகம் எல்லாமே ஒரு 2 ஸ்பூன் அளவு. இது வந்து நல்லா வந்து வறுத்துக்கணும், நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். கடுகு வந்து படப்பட்டு பொரியணும். உங்களுக்கு பொரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்படி பொரியுது பாருங்கள். நான் பொரிஞ்சால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், கலரும் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதே கடாயில் வந்து எண்ணெய் இதுக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக தேவையாக இருக்கும். நல்லெண்ணெய் உங்கள்கிட்ட வந்து கடலை எண்ணெய்னா கூட ஓகே, பரவாயில்லை, அது கூட செய்யலாம். அது ரொம்ப நல்லா தான் இருக்கும். நல்லெண்ணெய் வந்து நான் சேர்த்துருக்கேன். நான் நல்ல நிறைய கொஞ்சம் எண்ணெய் தேவை தான் போடும் இதுக்கு. இது ஒரு பாதி அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா வந்து காயணும், எண்ணெய் நல்லா காயணும். நல்லா பாருங்க, இந்த ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன் நான். எண்ணெய் ரொம்ப நல்லா காயணும். காஞ்ச அப்புறம் வந்து இதில் வந்து தாளிப்பு செய்யணும். கடுகு, ஜீரகம், வெந்தயம் அது போட்டு வந்து அது நல்லா வந்து பொரியணும். நல்லா பொரிஞ்ச அப்புறம் தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா இது எண்ணெய் பொங்குதில் வந்து உங்களுக்கு புரியுது தெரியல உங்களுக்கு, ஆனால் நல்லா வந்து இப்போ பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்ச அப்புறம் வந்து இது கூட வந்து பூண்டு சேர்க்கணுங்க. பூண்டு எந்தளவுக்கு நம்ம நிறைய சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது பூண்டு வந்து நல்லா வதங்கணும். எண்ணெயில் வந்து சுருள நல்லா வந்து வதங்கி வரணும். அப்போ தான் அந்த பச்சை வாசன்றது நம்மளுக்கு வராது நம்மளுக்கு. அதுமாதிரி கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும். இது எல்லாமே நல்லா சேர்ந்து வந்த அப்புறம் வந்து மிளகாய் தூள் சேர்க்கணுங்க. மிளகாயை வந்து நீங்கள் வறுத்து கூட, காஞ்சி மிளகாய் வறுத்து கூட நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணி கூட சேர்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா வந்து இது மாதிரி ரெடிமேடாக விற்கிற மிளகா பொடியை கூட நீங்கள் சேர்க்கலாம். நான் ஒரு 50 கிராம் மிளகா வந்து மிளகாத்தூள் வந்து அப்படியே நான் போட்டிருக்கேன் நான். காரம் இதுக்கு இந்த அளவுக்கு காரம் போதும். இது வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து கொஞ்சம் பொரியணும். இது அந்த வெடிப்பு வாசனை வந்து போகணும். இது கூட வந்து பெருங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து நீங்கள் முன்னாடி எண்ணெயில் போட்டு தாளிக்கலாம், இல்லைனாக்கா இந்த டைம்லையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் போட்ட அப்புறம் இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த லெமன் சேர்க்கணும் நம்ம. ஏன்னா இந்த லெமன் சேர்த்தா தான் வந்து அந்த புளிப்பு நல்லாயிருக்கும். புளிப்பு அந்த வினிகர்லாம் சேர்க்கக்கூடாது. இந்த டைமில் நீங்கள் புளி கூட நீங்கள் வந்து கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக கரைச்சி ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு புளியை வந்து கரைச்சியில் வந்து ஒரு திக்காக போட்டு நல்லா சுருள வரணும். நல்லா அந்த தண்ணி வந்து இழுத்துடணும். அந்தளவுக்கு நல்லா வந்த அப்புறம் தான் நல்லாயிருக்கும் அது. அப்படி சப்போஸ் அப்படின்னாக்கா இது மாதிரி லெமன் சேர்க்கலாம். இது புளி, லெமன். ஆனால் வினிகர் சேர்க்காதீங்க, ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். கடைசி இல்லை நேரத்தில் ஸ்மெல் வந்துடும். இது 2 மட்டும் சேருங்க. எதனா 2த்தில் எதனா 1 மட்டும் சேருங்க. இது நல்லா பொரிஞ்சு நல்லா சுள்ள வந்த அப்புறம் வந்து இப்போ தான் வந்து நம்ம சுண்டைக்காய் சேர்க்கணும். சுண்டைக்காய் வந்து இப்போ சேர்த்து வந்து அதிலே ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து அது நல்லா பெரட்டி விட்டு அதில் வேகணும். இதோட அந்த காரம் எல்லாமே வந்து இந்த சுண்டைக்காய்க்குள்ளே வந்து போகணும். அந்த ஓட்டை போட்டோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்து போகணும். இது சுண்டைக்காய் நல்லா பொரிஞ்ச அப்புறம் வந்து நம்ம ஆரம்பத்தில் வந்து கடுகு, ஜீரகம், வெந்தயம் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஆரம்பத்தில் வறுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும். அதை பொடி பண்ணி வச்சுட்டு நல்லா சுருண்டு வந்தப்புறம் வந்து அதை சேர்க்கணும். ஏன்னா கடுகு வந்து ஊறுக்காய் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அது வந்து பயன்படாது. நார்த்தன் சைடெலாம் வந்து கடுகு எண்ணெய் சேர்ப்பாங்க, அது நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்காது. அதனால் வந்து எப்பவும் வந்து ஊறுக்கான்னு எடுத்துட்டாக்கா கடுகு வந்து பொடி பண்ணி நிறைய சேர்ப்பாங்க. அப்போ தான் ஊறுக்காய் வந்து கெட்டு போகாது. நானும் அதுதான் பண்ணியிருக்கேன் நான். அதெல்லாம் வந்து நிறைய வந்து தொக்கு மாதிரி நல்லா கிடைக்கும். 1 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே வந்து கிளறி அதிலே இருக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த பொடி வந்து அந்த சந்துக்குள்ளெல்லாம் வந்து உள்ளே ஹோல் போட்டிருக்கீங்களா, அதுக்குள்ளே நல்லா ஏறி நல்லாயிருக்கும், மிங்கிள் ஆகும். 2மே சேர்த்து நல்லா மிங்கிள் ஆகும்.
இதுக்கப்புறம் வந்து தேவையான உப்பு போட்டுக்கிறோம். அது கல் உப்பு தான் இருக்கணும். அது நீங்கள் டேபிள் சால்ட்லாம் வந்து போடக்கூடாது. அதுவும் இந்த கல் உப்பு ஈரம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து ஊறுகாய் கெட்டு போகாது. எந்த ஒரு விஷயத்தில் வந்து அந்த ஈர பசன்றது கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. அப்போ தான் வந்து ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம பயன்படுத்துகிற ஸ்பூன் வந்து மர ஸ்பூனாக இருக்கணும். இல்லை ஸ்டீலாக இருந்தாக்கா வந்து நீங்கள் நல்லா ஈரம் இல்லாத பார்த்து நீங்கள் செய்யணும். இப்போ வந்து வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். வெல்லம் சேர்த்தாக்கா அந்த டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லா கூடி இருக்கும். அந்த லெமனுக்கும் அந்த மிளகா காரத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மேற்கொண்டு வந்து எண்ணெய் சேர்க்குறோங்க. இப்போ தான் நம்மளுக்கு தேவையான எண்ணெயும் வந்து நிறையவே சேர்க்கணும். நல்லா எந்தளவுக்கு தொக்கு உங்களுக்கு தேவையாக இருக்கோ அந்தளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி காரமும் இருக்கணும். நீங்கள் மானாவாரி எண்ணெய் சேர்த்தாலும் வந்து சல்லுன்னு இருக்கும். அந்த போட்ட மிளகாக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்க்கணும். அப்படி சப்போஸ் அப்படி இல்லைனா கூட இந்த டைமில் வந்து மிளகாத்தூளை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் சூடாக சேர்த்தாக்கா நல்லாயிருக்கும். இந்த டைமில் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் பத்தலை உப்பு பத்தலைனாக்கா கடைசி நேரத்தில் இந்த டைமில் வந்து சேர்த்தாக்கா சரியாக இருக்கும். அது சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து சிம்மில் வச்சு இதிலேயே தாங்க வரணும். இந்த டைமில் வந்து கடையில் வந்து இது காட்டு சுண்டைக்கான்னு விற்போம். நாட்டு மருந்து கடையில் காட்டு சுண்டைக்காய், மலை சுண்டைக்காய் ரொம்ப கசப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது. அதை வாங்கி வந்து அது வந்து உப்பு போட்டும் இருக்கும், உப்பு போடாமையும் இருக்கும். நீங்கள் எது வாங்கி வந்தாலும் ஒரு தண்ணியில் நல்லா அலசிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு வறுக்க வேணாம். மிக்சியில் வந்து பொடி பண்ணி இந்த டைமில் சேர்க்கணும். நீங்கள் இப்போ காய வைக்கிறீங்களா வெயிலில், அந்த டைமில் சேர்க்கலாம். இல்லை வந்து கடாயில் வந்து குதிச்சிட்டு இருக்குல்ல அந்த டைமில் வந்து சேர்க்கணும். சேர்த்துட்டு இது மாதிரி வெயிலில் நீங்கள் காய வச்சுட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்க. ஏன்னாக்கா வந்து இது அவ்வளோ கசப்பு கிடையாது. அது வந்து தூளாக போட சொல்ல வந்து கசப்பு இருக்கும். கசப்பு ப்ளஸ் கசப்பு இல்லாமல் அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாத்துக்கெல்லாம் அவ்வளோ செம்மையாக இருக்கும். சாம்பார் சாத்துக்கலாம். இது வந்து ஊறணுங்க. ஒரு வாரத்துக்கு ஊறினான்னு வச்சுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சமாவது செஞ்சு பாருங்கள். இன்னும் ஈரம் படக்கூடாது, ஈர ஸ்பூன் இருக்கக்கூடாது, ஈரக்காய் படக்கூடாது. ஊறுகாய் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே நல்லா தாராளமாக வரும். இந்த மாதிரி வந்து சுண்டைக்காய் நிறைய கிடச்சாக்கா நீங்கள் தாராளமாக போட்டு நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்.